Hello my dear family, welcome back to Wake Up Your Vocab. இன்னைக்கு Wake Up Your Vocabல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா economy recession is going on அப்படினு சொல்றாங்க இல்லையா. நிறைய நாடுகள்ல இப்போ வந்து பொருளாதார மந்தநிலை போயிட்டு இருக்கு. சோ இது பத்தின நியூஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ்ல நிறைய vocabularies-லாம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அது ரிலேட்டடான vocabularies தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Okay, here is a news article for you. இப்போ வந்து நம்ம ஒரு நியூஸ் ஆர்டிகல் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் இருந்து என்னென்ன நியூ வேர்ட்ஸ் இருக்கோ அதோடைய மீனிங் என்ன எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்த்துடலாம். ஓகே, chaos seems to be enveloping the firm as about half of the Twitter staff has been laid off amid retrenchment moves. Nearly 3,800 employees have been reported to be relieved. Okay, இந்த நியூஸ் ஆர்டிக்கலோட மீனிங் என்ன அப்படின்னா ட்விட்டரில் வந்து பாதிக்கு பாதி எம்ப்ளாயீஸ், அதாவது நியர்லி 3,800 ஊழியர்களை வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 3,800 ஊழியர்கள் வந்து ஆட்குறைப்பின் காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதனால் கூச்சல் குழப்பம் நிலவுது அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலோட மீனிங். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா chaos அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா கூச்சல் குழப்பம் அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் chaos அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் there was a chaos in the parliament அப்படின்னா பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் நிலவியது அப்படின்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் chaos அப்படின்றது. ஸோ நம்பர் 2 in our list is retrenchment. Retrenchment means terminating an employee due to the surplus of labor or the reduction of expenditures in order to become financially stable. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்றது ஆட்குறைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சர்ப்ளஸ் எம்ப்ளாயீஸ் அதிகமாக இருந்தாலும் இந்த ரிட்ரென்ச்மெண்ட் அந்த ஆட்குறைப்பு அப்படின்றது பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எக்கனாமிக்கலாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கு கம்பெனி வந்து லாஸில் போயிட்டுருக்கு, ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் பண்ணக்கூடிய இந்த ஆட்குறைப்பு தான் வந்து ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் the company is going through a period of retrenchment. இதோட மீனிங் வந்து இந்த நிறுவனம் இப்போது ஆட்குறைப்பில் ஈடுபட்டுள்ளது அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் in our list is லே ஆஃப் அப்படின்னு பார்த்தோம். இந்த லே ஆஃப் அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்கானமிக் டவுன் டர்ன், ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு எக்கானமிக் டவுன் டர்ன் வரும்போது அந்த காஸ்ட்டை கட் பண்ணுறதுக்காக, காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக பணியிலிருந்து நீக்கம் செய்கிறது, எம்ப்ளாயீஸை ஒர்க்கர்ஸை வந்து பணியிலிருந்து நீக்கம் செய்கிறதுக்கு லே ஆஃப். லே ஆஃப் அப்படின்றது நம்ம வேர்பாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிகாஸ் ஆஃப் ஃபாலிங் ஆர்டர்ஸ் the company has been forced to lay off several hundred employees அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து இல்லாததுனால, ஆர்டர்ஸ் குறைஞ்சிட்டதுனால, ப்ராடக்டோடைய ஆர்டர்ஸ் குறைஞ்சிட்டதுனால கம்பெனி வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து எம்ப்ளாயீஸை வந்து பணியிலிருந்து நீக்கம் செய்யப்படுறதுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். எக்ஸாக்டாக கரெக்டாக தமிழில் சொல்லியிருக்கிறேன்னு என்னன்னு தெரியல, பட் இதுதான் அதோடைய மீனிங். ஓகே, நம்பர் 4 in our list is economic recession. ரிசர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த ரிசர்ஷன் அப்படின்னா பொருளாதார மந்த நிலை. எக்கானமிக் ரிசர்ஷன் அப்படின்றது பொருளாதார மந்த நிலையை குறிக்கும். இப்போ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். தே ட்ரை டு ஓப்பன் their நியூ பிஸ்னஸ் இன் த மிடில் ஆஃப் அ ரிசர்ஷன் பட் தே வெண்ட் பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா அவங்க இந்த பொருளாதார மந்த நிலை இருக்கும்போது பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, புது பிஸ்னஸை வந்து தொடங்கினாங்க. அது என்னாச்சு அப்படின்னா அவங்க திவால் ஆகிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இங்கே பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இல்லையா. பேங்க்ரப்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய மீனிங் வந்து திவால் ஆகிறது, கடன் ஆகிறது, கடனாளி ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் பேங்க்ரப்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் in our list is inflation. இன்ஃப்ளேஷன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். the rise in prices, price of most common use goods இருக்கு இல்லையா, அந்த ஜென்ரலாக நம்ம காமனாக யூஸ் பண்ணுற பொருட்களுடைய விலை ஏற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு, ஒரு சடன் ரைஸ் வரும் இல்லையா, அது வந்து இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். the government has taken measures to restrain inflation அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய மீனிங் வந்து அரசாங்கம்
பணவீக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் வந்து எடுத்துள்ளது அல்லது எடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். The last and final one is deflation. Deflation அப்படின்றது வந்து இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் டிஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் we can say there has been a deflation in property values அப்படின்னு சொல்லலாம். இடத்தோட மதிப்பெல்லாம், ப்ராப்பர்ட்டியோட மதிப்பெல்லாம் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு there has been a deflation in property values அப்படின்னு சொல்லலாம். ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி வந்து நம்ம இந்த எக்கானமி ரிசர்ச் ரிலேட்டடான vocabulary எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், படிச்சுக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்றைக்கி the practice of reducing the size or quantity of a product. எந்த விலை ஏற்றம், அதாவது விலையை வந்து ஏற்றாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணுறது, சைஸை கம்மி பண்ணுறது. ஒரு பாட்டில் இருக்குன்னா அந்த பாட்டிலோட சைஸை கம்மி பண்ணுறது, குவான்டிட்டி கம்மி பண்ணுறது சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சாஷே இருக்குன்னா அந்த சாஷியோட சைஸை கம்மி பண்ணுறது, ஆனால் ப்ரைஸ் வந்து அதே ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ இதை இங்கிலீஷில் என்ன சொல்கிறது, இந்த ப்ராக்டிஸை இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from all. See you. Bye-bye.